லைட் கேமரா ஆக்ஷன் இந்த வார்த்தையை சொல்றதுக்கு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேரோட ட்ரீமாவும் கூட இருக்கு. 1920ல சைலண்ட் மூவி ஸ்டார்ட் பண்ணாங்க. கீச்சாக்கு வதம் அப்படின்றதுதான் நம்ம முதல் தமிழ் பிலிம். இதுல கான்வர்சேஷன் கிடையாது, டைலாக்ஸ் கிடையாது. ஆனா மக்களுக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. 1930ல ஃபர்ஸ்ட் டாக்கிங் மூவி ஸ்டார்ட் பண்றாங்க. காளிதாஸ் வந்து 1931ல ரிலீஸ் ஆகுது. இதுதான் தமிழ் சினிமால ஃபர்ஸ்ட் டாக்கிங் மூவி. அதுவும் அந்த டைம்ல எம்ஜிஆர், சிவாஜி கணேசன் வந்துட்டு சினிமாவை ரொம்பவே ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. 1916ல கலர் பிலிம் வர ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம இளையராஜா மியூசிக் அது கூட சேர்ந்து வந்துச்சு. இது பெரிய கூஸ் பம்ப்ஸே கொடுத்துச்சு எல்லாருக்குமே. எம்ஜிஆர், சிவாஜி கணேசன்ல இருந்து அடுத்து ரஜினி, கமல் சாருக்கு போச்சு. அவங்க ரெண்டு பேரும் ஆக்டிங்க பத்தி சொல்லிக்க வார்த்தையே இல்லைங்க, அப்படிதான் இருக்கும். அதுவும் அந்த பாஷா நாயகன்லாம் இப்ப பார்த்தாலும் ஏதோ புதுசா பாக்குற மாதிரி அப்படி ஒரு ஃபீல் இருக்கும். 2000ல நிறைய டைரக்டர் இனோவேஷன் பண்ணாங்க. மணிரத்னம் சார், சங்கர் சார், கார்த்திக் சுப்ராஜ், இப்போ நம்ம லோகேஷ் கனகராஜ், இவங்க எல்லாருமே மாஸ் கண்டென்ட்டான ஃபிலிம் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ டிஜிட்டல் ரெவல்யூஷன் வந்தனால எல்லா படத்துக்குமே ஒரு மாஸ் ஹிட்டா இருக்கு. எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன், இந்த விக்ரம் மூவி, கேஜிஎஃப், ஜெய்பீம் இதெல்லாம் வந்து மாஸ் ஹிட்டாவே கொடுத்தது. இப்ப பாத்தீங்கன்னா தமிழ் சினிமா வந்து குளோபல் லெவல்ல ரீச் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம தமிழ் சினிமாவை இப்ப எங்க பார்த்தாலுமே விரும்பி பாக்குறாங்க. புது டைரக்ஷன், புது புது ஜென்ரல்ல இருக்கிறனால எல்லாருக்குமே தமிழ் சினிமா பிடிக்குது. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.